விட்டார்கள். ஊர் பேசட்டும், நீ ஏன் பேசல? மாசம் மாசம் வதிப்பா வாங்குறிய, உனக்கு எங்க போச்சு அறிவு? இதுக்கப்புறம் உனக்கு நான் எந்த உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். சொன்னது யாருங்க? சஹாபாக்களுடைய ஹெட் தலைவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சாதாரண சஹாபில பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய உயிருக்கு தோழர். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், நான் நபி, இறுதி நபி, எனக்கு அடுத்த நபி இல்லை, எனக்கு அடுத்த நபி வருவதாக இருந்தார், அபூபக்கர் வரலாம் என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்தவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், உனக்கு உதவி செய்ய மாட்டேன். அல்லாஹ் என்ன செய்தார்? அதை கண்டித்தும் உடனே அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை இறக்கினான். வலா யக்தலி உல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி ஐயுது உலில் குர்பா வல் மசாகீன் வல் முஹாஜிரின். அபூபக்கரே, நீங்க செல்வம் படைத்தவர்கள், செல்வம் படைத்த அத்துணை பேருக்கும் அல்லாஹ் சேர்த்து பேசினான். முஹாஜிரின்கள், வழிபோக்கர்கள், ஏழைகள், அனாதைகள், உங்களிடத்துல மாதம் மாதம் உதவி பெறக்கூடியவர்களுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் உதவி செய்ய மாட்டேன், சத்தியம் செய்ய வேண்டாம். ஏன் தெரியுமா? அவர்கள் 1000 செய்திருந்தாலும் நீங்க அதை என்ன செய்ய? அலட்சியமா மன்னிச்சுங்க. அதாவது அலட்சியமா கடந்து போறமா இல்லையா? அல்லாஹ் அந்த குர்ஆன் இப்படி பயன்படுத்துறாங்க. அலட்சியமா கேர் பண்ணாம விட்டுருங்கன்றாங்க, பேசப்படுத்தாதீங்க. ஏன்? அல்லாஹ் அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹ், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்க விரும்பலையா? நீங்க அவங்களை மன்னிச்சீங்கன்னா நான் உங்களை மன்னிப்பேன். அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான்? இது ரசூலுல்லாஹ் வாழ்க்கை அப்படியே பின்பற்றி வாங்க. அபூபக்கரை பார்த்து சொன்ன வார்த்தை இது. நமக்கான பாடம். யார் நம் வாழ்வில் எவ்வளவு கல்லை தூக்கி போட்டாலும் பரவாயில்லை, எது வேண்டுமானவன் தெரிவிக்கட்டும், அத்தனையும் அல்லாஹ்வுக்காக துடைத்து விட்டு அல்லாஹ் ஒருவனுக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு அதை சகித்துக் கொண்டு அந்த மனமுறிவுகளை பொறுத்து கொண்டு நாம் அதை கடந்து புரிந்து வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டால் குர்ஆனில் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பட்டத்தோடு அந்த வரிசையின் கடைசி சமுதாயம் நம்ம நிற்க வைப்பான். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வசனத்துல பேசுவான், இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைனகும் அஹவைக்கும். அல்லாஹ் சொல்லுவான், உங்களில் மூமின்கள் ஒருவர் இன்னொருவருக்கு சகோதரர். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஃபஅஸ்லிஹு பைனகும், உங்களுக்கு மத்தியிலே துரோகத்தன்மை, பகமத்தன்மை வேண்டாம், ஒருவர் இன்னொருவருக்கு புரிந்து கொண்டு வாழுங்க. இந்த ஆயத்தை எதுக்கு இறக்கப்பட்டதுன்னா, சண்டை செய்த இடத்துல சமாதானத்தோட போகணும்னு சொல்றதுக்காண்டி ஆயத்தை இறக்கப்பட்டது. ஆனா தஃசீர்ல சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை இன்னொரு காரணத்துக்காண்டி சொல்லப்படுது, சண்டை போடாம இருக்கிறதுக்கு இந்த ஆயத்தை சேர்த்து இறக்கப்பட்டது. சண்டை போட்டவங்களுக்காண்டி மாத்திரமல்ல, நீ யாரும் சண்டை போட்ட கூடாது, யாரும் மனமுறிவோடு இந்த உலகத்துல யாரோடு வாழ்ந்து விடக்கூடாது, புரிதலோடு வாழ வேண்டும், எல்லோரையும்